அம்மா தாயே, நான் கிட்டத்தட்ட வயசு 40-50க்கு மேலே ஆகி போச்சு. உன்னை தவிர எனக்கு இந்த உலகமே இல்லை. டெய்லி தூங்கி எந்திரிச்சு உன்னை நான் நீட்டாக குளித்து துணிமணி போட்டு உனக்கு எல்லாம் இடமெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டு டெய்லியும் உன்னை பாதுகாத்துட்டு இருக்கேன். ஆனால் என் மேலே உனக்கு கருணையே இல்லையாத்தா? முந்தா நேற்று வரைக்கும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்ததை கோழிக்குட்டியே போய் வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருந்தவனால இன்றைக்கி அம்பாசிக்காரும் மாருதிக்காரையும் வச்சுட்டு ஆனந்தமாக வாழ்கிறான். எனக்கு மட்டும் ஏமா இந்த நிலமை? பொண்ணு போல் எனக்கு உதவிக்கு ஒரு வழியே தெரியாதா அப்படின்னு அந்த பூசாரி அம்மன் கோயிலில் அழுதுட்டு இருக்கிறானுங்க. சரி, அவனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அவன் ஒரு பூசாரி, அவனுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்குது. அந்த கோயில் ஊரினுடைய வடக்கு பகுதியில் ஒரு சின்ன கோயில். வர்றவங்க போகிறவங்க பூஜை செய்வாங்க, வழிபடுவாங்க, தட்டத்தில் அங்கேயும் பட்டு போடுவாங்க. ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு 200-300 கிடைக்கும். அதுதான் அவனுடைய வருவாய். சரிங்களா? இப்படி தான் அவன் கால் ஓடிட்டுருக்குது. இன்றைக்கி என்னமோ தெரியல, அவன் இந்த மாதிரி சாமின்னு சொல்லிட்டு அழுகிறானுங்க. மாறுங்கன்னுமோ உளுந்து அழுகிறான். உடனே சாமி நினச்சி பார்த்துட்டு சிரிக்கிறதோ வழி பண்ணுறான்னு மனசில் நினச்சிட்டு ஒன்றும் பேசாவே அமைதியாக கண்களை மூடி இறுகமாக உட்காந்துடு சாமி. இவன் சொல்லி அழுதுட்டானுங்க. தொடர்ச்சி நாளை வெளிவரும்.